வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசம் வண்டி பாருங்க. திருநெல்வேலி போகுது. இது யாரும் இல்லை, மாமு 2 பேர் வந்தாங்க. பார்த்து பேசி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலியிலேருந்து அல்வாவும் வேற என்ன மாமா இருந்தா அல்வா இருட்டு கடை அல்வா வாங்கியிருந்தார். வாங்கி கொடுத்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன். நாங்கள் எங்கேருந்து சொல்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 6 வருஷமாக மாமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய வீடியோ பிடிக்கும். திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம். டாட்டா இண்டிகா ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. வண்டி எடுத்துட்டோம். இப்போ எனக்கு கொஞ்சம் அதிகமாக வண்டி ஓட்ட தெரியாது, அதனால் டிரைவர் போட்டு மாமா அனுப்பி விட்றாப்புல. எல்லோரும் வாங்க, வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ரேட்லாம் கம்மி பண்ணி தராங்க சிறப்பாக. இவங்க வந்து ஒரு ஏழைங்கள் தோழன்னு ஒன்று சொல்லலாம். 2வது வந்து இவர் வந்து ஒரு சேவை திலகம்னு சொல்லி நான் இவங்களை வந்து இன்றைக்கி குறிப்பிடுதேன். எல்லாருமே இனிமேல் கமெண்ட் போடும்போது அவர் சேவை திலகம்னே போடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் திருநெல்வேலியில் வந்து ஒரு பாய் வந்து வியாபாரி சங்க தலைவராக இருந்தாங்க. அவங்க வந்து பேங்க் மூலிமா வியாபாரிங்களுக்கு அவ்வளோ சலுகை அவ்வளோ இது பண்ணி ரொம்ப திறம்பட நடத்துனாங்க. அவங்க தவறிட்டாங்க. அவங்களுடைய திறமை இதுக்கு வந்து சேவை திலகம்னே எல்லாரும் அவரை கூப்பிட்டாங்க. அது மாமி நானும் இவங்கள மாமா வந்து சேவை திலகம்னு இன்றைக்கி நான் பேர் சூட்டுறேன். கமாண்ட் போடும்போது இனிமேல் சேவை திலகம்னே நீங்கள் போடுங்க. சேவை திலகம் சரவணன், சேவை திலகம் சரவணன், லோ பட்ஜெட் சரவணன் ரொம்ப முக்கியம். இந்த 2 வாரத்தை பேச நீ சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு பிடிச்சாக்கில் எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி எங்களுக்கு ஒரு வண்டி எடுத்து தந்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, மனசு திருப்தியாக இருக்குது. இதுக்கு ரொம்ப நன்றி. எத்தனை மணிக்கு கிளம்புவாங்க? ரொம்ப நன்றி. நேற்று நைட்டு 10:30 மணிக்கு ட்ரெயினில் வந்தோம். காலையில் எத்தனை மணிக்கு வந்தோம்? காலையில் இங்கே வரும்போது 11 மணி இருக்கும். வந்தோம். இப்போ இவ்வளோ நேரம் இருந்தோம். நல்ல மன சந்தோஷமாக திருப்தியோட போகிறோம். நீங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னது நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. ஒடியார் வந்து கட்டி பிடிச்சின்னு தெரியுங்களா? அவரு இன்னும் ஒரு ஆசை தெரியுங்களா? நல்லா இருக்கணும் இல்லையா சொல்கிறேன். இந்த பாசெல்லாம் சொந்தக்காரர் கூட வராது. எண்ணெல்லாம் ஒடியார் வந்து கட்டி பிடிச்சின்னு நல்ல வீடியோ பார்க்க நேராக பார்த்துட்டு சொல்லல. 12 மாடலு. எத்தனை ஓனர் மாமா இது? சிங்கிள் ஓனர். எவ்வளோ மாமா எத்தனையா? நான் வந்து பொதுவாகவே என்ன சொல்கிறேன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வராங்கன்னா அவங்க வந்து ரேட்டை மறைக்க வேண்டாம். அது நீங்கள் வந்து ரேட்டை குறிப்பிடுங்க. ஹை பட்ஜெட்காரர்கள் வந்து ரேடு வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க, அதனால சொல்ல வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி 630 கிலோமீட்டர்லேருந்து இங்கே தேடி வந்திருக்கேன். அது மனசுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பட்ஜெட்டை வந்தோடனே சொன்னேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள், அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுறாங்க. அதனால் லோ பட்ஜெட்காரங்க எல்லாருமே ரேட்டை குறிப்பிடணும்னு நான் உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ரைட், ஓகே. அப்படின்றீங்களா? ஆமாம். எவ்வளோ சொல்லவே இல்லையா இப்படி ரேட் வந்து அவங்க பார்ட்டி வந்து கொஞ்சம் சொன்னாங்க. பேசி கொஞ்சம் ஒரு 85 ரூபாய்க்கு எனக்கு முடிச்சு கொடுத்தாப்புல. திருப்தியாக இருக்குது. 12 மாடல் சிங்கிள் ஓனர். ரொம்ப நன்றி. நாங்கள் கிளம்புறோம். வண்டி சூப்பராக இருக்குது. ஓட்டிலாம் நான் வந்து மற்றவங்கள மாதிரி கிடையாது. மற்றவங்கெல்லாம் வந்து ஓட்டி அந்த எனக்கு கிடையாது. அவங்க சொல்கிறத அவங்க மாமா சொல்கிற மாதிரி நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். டீசல் தள்ளியாமா? டீசல் பெட்ரோல். நன்றி, வணக்கம். பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி போய் பாருங்கள், சூப்பரான வண்டி. என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபாயிலேருந்து 7 லட்ச ரூபா கார் இருக்குது. ரகமாக இருக்குது. விலை கம்மியிலேருந்து 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா கார் இருக்குது. வேணுன்றது அவங்கவுங்களுக்கு தேவையான கார் வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக விலை கம்மியாக கொடுப்பேன். என்கிட்ட ஃபோன்பே ஜிபே கிடையாது. சிம்பிளாக சொல்கிறேன் சார். ஒரு சந்தைக்கு போயிட்டு ஒரு கத்திரிக்காய், ஒரு அவரைக்காய், பீன்ஸுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக 3 கூறு விற்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூறு 20 ரூபா, இந்த கூறு 20 ரூபா, இந்த கூறு 20 ரூபா. ஆனால் நீ போயிட்டு சாயங்கால டைமோ ஒரு மதிய டைமோ போனால் அந்த கடை காலியாகிட்டு கிட்ட போனீங்கனாக்கா, ஆனால் 1 20 ரூபா சொல்கிறேன். நான் 3 எடுத்துக்கிறேன். நான் கேட்டு பாருங்க, அந்த சந்தையில் வைக்கிற வியாபாரி கேட்டு பாருங்க, 3 கூறு 50 தருவாங்க. அந்தமாரி தான். லாபத்தை நிறைய எதிர்பார்க்க தெரியாது. நம்மளுக்கு வியாபாரம் ஆகணும், விலை கம்மியாக கொடுக்கணும், எல்லோரும் அனுபவிக்கணும், எல்லோரும் ஜாலியாக கார் ஓட்டி போகணும். ஆசை தான். நல்லா இருப்போம் சார். எண்ணம் போல் வாழ்க்கை. கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அமையும் சார். ஓகே.
வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. இன்னைக்கு திங்கள் போது பாருங்க சூப்பரான வண்டி ஜன் எஸ்டி ரொம்ப நாள் நினச்ச வண்டி லட்டு மேத்துட்டார் வண்டி அண்ணன். ரொம்ப தங்கமான குணம். காலையில் வந்து என்ன பண்ணேன் யாருன்னே தெரில, நான் டிஃபன் சாப்பிட்டுருந்தேன். பக்கத்தில் பார்த்து இவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. என்ன தெரியல இங்கே வந்துடுற மாதிரி. ஆனால் பேக் மாட்டிருந்தேன் எங்கள் நான் வருவேன் நினச்சிருந்தேன். கண்டிப்பாக அண்ணன் வந்தார். வந்து பார்த்துட்டோம். எங்கே இருந்தால் சொல்ல எங்கே திருச்சியிலேருந்து வரோம் நாங்கள். அண்ணன் வந்து லோ பட்ஜெட் சரவணன் அண்ணன் வந்து நல்லபடியாக வண்டியை முடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த வண்டியை நாங்கள் சந்தோஷமாக போகிறோம். எப்போ வேணாலும் வருவோம், மறுபடியும் எடுப்போம் அண்ணனை பார்த்துட்டு. எப்போ அடிக்கடி எப்போ கிளம்புனீங்க? கிளம்புது எப்படின்னா காலையில் வந்து நாங்கள் நைட்டு ஏறணும். நைட்டு வந்து 8 மணிக்கு ஏறணும். ஏறிட்டு விழுப்புரத்தில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி இங்கே வந்து விடிய காலில் வந்து இங்கே இறங்கிட்டோம். நாங்கள் இந்த வண்டி எடுக்கிறோம். நாங்கள் அண்ணன் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு இந்த வண்டியை. கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வரணும். 300 கிலோமீட்டர் வரணும். சொல்லலாம் எங்கே தர சொல்லலாம் அண்ணன் சொல்லுங்கண்ணா. நான் திருச்சியிலேருந்து வரேன். ரைட்டா சரவணன் என்னை பார்க்கறதுக்காக இப்போ உங்கள் சிரிச்ச முகத்துக்காக தான் வந்தேன். ரைட்டா நல்லா இருந்த வண்டி நல்லபடியாக எடுத்து கொடுத்துருக்காரு. எடுத்துகிட்டு போகிறோம். நன்றிண்ணா. எல்லாரும் வரலாமாண்ணா? எல்லாருமே இங்கே வரலாம், நம்பி வரலாம். கண்டிப்பாக வரலாம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அண்ணனுங்கெல்லாம் எவ்வளோ பாசம் பார்த்தியா, ரொம்ப தங்கமான குணம் வந்து. இனிமேல் தாங்க காசு பணம் முக்கியம் இல்லைங்க, எல்லாம் நல்லா இருக்கணுங்க. ரைட்ண்ணா, நல்லா இருக்கணும். சுற்றி காட்டு ரைட்ண்ணா. அருமையான வண்டியா, தூத்துக்குடி நம்பரு நல்லா பாருங்க. காலையிலே திங்கக்கிழமை ஜனங்க நிறைய பண்ணிருக்காங்க பாருங்க. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. நேற்று போட்டோம் பாருங்க வீடியோ, ஷிஃப்ட் டிசைரு, அதாவது 12 மாடல் சிங்கிள் ஓனரு. இன்றைக்கெலாம் நல்லா மார்க்கெட்டு செம்ம ரேட்டு மிலே, நல்ல ரேட்லாம் கேட்டாங்க. அண்ணனுக்கு தான் அமைஞ்சிச்சு இந்த வண்டியை. நல்லா இருக்கணும். அண்ணன் பார்த்தா ரொம்ப தங்கமான குணம். அண்ணன் வசூல் வந்திருக்காப்புல. என்கிட்ட வந்து ஒருத்தர் கஸ்டமர் பேசி வச்சுட்டு போயிட்டாப்புல. தெரியல சரவணன் எட்டு அவனை சொல்லி திரி வந்து டக்குனு பணத்தை கட்டி எடுத்துகிட்டு இருப்பாருங்க. நல்லா இருக்கணும். அண்ணன் எங்கேருந்து சொல்லுண்ணா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சிவகுமார், நான் ஒசூலேருந்து வந்திருக்கேன். எங்கள் மச்சானுக்காக வாங்குறதுக்காக வந்தோம். அண்ணா வந்த உடனே கரெக்டுன்னு ஒரு 1/2 hourல க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. நாங்களும் சரி ரேட்டு ஜாஸ்தி சொன்னார், கொஞ்சம் பேசின ரேட்டுக்கு கொடுத்துட்டாரு. எல்லாரும் நம்பிக்கையாக வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. வண்டி ஓட்டி வச்சு எப்படி வண்டி ஓட்டி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாம் வரலாமாண்ணா? எல்லாம் வரலாம். நன்றி. பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க. சொல்லுங்க எங்கே தர சொல்லண்ணா. நாங்கள் ஒசூர்லேருந்து வரோங்க. ஒருத்தர் கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் பத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை காப்பாற்ற யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தாயும் தாரம் மட்டும்தான் சார். யார் கை கழுவி விட்றாங்க, யார் காலை கழுவி விடுவாங்கன்னு பார்த்துருக்கேன். இந்த உலகத்துலேயே சொந்த பந்தத்தை விட நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா தாயும் தாரம் மட்டும்தான் சார். என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் காலில் விழுந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து அடிக்கடிக்கு வந்து எங்கள் அம்மா பார்த்துனாங்க. எங்கள் வீட்டுக்காரமாக சூப்பராக பார்த்துனாங்க சார். அதனால் என் அனுபவத்தை சொல்கிறேன். என்றைக்கும் பெண் குலத்தை, பெண் தெய்வத்தை வந்து இழிவுபடுத்தி பேசவும் கூடாது. அவங்கள கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுக்கு நல்லா இருப்போம் சார் எப்பவுமே. இன்றைக்கி உலகத்திலே திறந்த தெய்வம் யாரானாக்கா தாய் தாரம், அம்மாவும் மனைவியும் மட்டும்தான் சார். என் அனுபவத்தில் சொல்கிறேன் நான்.